அவர் திருக்குறள் படி வாழ்ந்தார் என்பதற்காக திருக்குறளை வைக்கவில்லை. ஆனால் பகவத்கீதையை படித்து அதனுடைய உயர்ந்த கருத்துக்களை மேற்கோள் காட்டினார் என்கிற ஒற்றை தன்மையை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கே பகவத்கீதையை வைத்து அவரை ஒரு மத அடையாளத்துக்குள் சுருக்குவது எந்த வகையில் சரி? ஒரு படுகொலையை, ஜனநாயக படுகொலையை நிதிஷ்குமார் நிகழ்த்தியிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாரதிய ஜனதா எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு என்பதுதான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பீகாரில் முன்வைக்கப்பட்ட முழக்கம். பிரதமர் வேட்பாளராக மோடி முன்னிறுத்தப்பட்ட போது மிக மூர்க்கமாக எதிர்த்தவர், முதல் குரல் கொடுத்தவர் நிதிஷ்குமார் தான். மத ரீதியாக இந்த நாடு பிளவுபட்டு கொண்டிருக்கிறது. மத ரீதியான வெறி உணர்வு கூர்மைப்படுத்தப்படுகிறது. அதிமுக சசிகலா அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துவிட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் கேட்கிறார்கள், ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார்கள். கோவையில் விழாவில் இருக்கக்கூடிய கவர்னர் அங்கிருந்து டெல்லிக்கு போகிறார், அங்கிருந்து மும்பைக்கு போகிறார், அங்கிருந்து இங்கே போகிறார், அங்கே போகிறார் என்று ஒரு வாரம் கவர்னரை காணவே இல்லை. லாலுடைய மகன் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவர் அல்ல. ஆனால் லாலு தண்டிக்கப்பட்டவர். ஆர்எஸ்எஸ்ஸை விமர்சிப்பவர்கள், மோடியை விமர்சிப்பவர்கள் குறிவைத்து கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் மீது தான் குண்டர் சட்டம் பாயப்படுகிறது. இங்கே நடப்பது அதிமுக ஆட்சி அல்ல, பாரதிய ஜனதா ஆட்சி. மறைந்த அறிவியலாளரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான எல்லோரும் போற்றுகின்ற, எல்லோருடைய மதிப்பையும் பெற்ற அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு மண்டபத்தை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். அப்துல் கலாம் அவர்கள் எல்லோருடைய மதிப்பையும் பெற்றவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் எல்லா தத்துவங்களையும் உள்வாங்கியவர், ஆழமாக வாசிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர். அந்த அடிப்படையில் அவர் பகவத்கீதையையும் ஆழமாக வாசித்தார். போகிற இடங்களிலெல்லாம் அதில் உள்ள மேற்கோள்களை எடுத்து சொன்னார். அதுபோல திருக்குறளையும் ஆழமாக வாசித்தவர், திருக்குறள் படி வாழ்ந்து காட்டியவர். திருக்குரானையும் ஆழமாக வாசிக்கக்கூடியவர், வாசித்தவர். அதன்படியும் அவருடைய வாழ்க்கையில் பல அம்சங்களை பார்க்க முடியும். இப்படி அவர் எதையும் விலக்கி வைத்து புறக்கணித்து வாழ்ந்தவர் அல்ல. அனைத்து தத்துவங்களையும் உள்வாங்கியவர், வாசிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர், ஒரு இலக்கியவாதி, இலக்கிய ஆர்வலர், கவிஞர். இப்படிப்பட்ட ஒரு பன்முக பார்வை உள்ளவர். அப்படிப்பட்டவர் எப்படி திருக்குறளை போற்றினாரோ, எப்படி திருக்குரானை போற்றினாரோ, அதன்படி பகவத்கீதையும் அவர் உள்வாங்கினார், படித்தார். இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிற மண்டபத்தில் அவர் வீணை வாசித்து கொண்டிருப்பது போல ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டு பக்கத்தில் பகவத்கீதையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் பெரிய அளவுக்கு இன்றைக்கு சர்ச்சையாகி இருக்கிறது. அதாவது ஒரு அரசு மதம் கடந்ததாக இருக்க வேண்டும், மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அப்துல் கலாம் அவர்கள் முஸ்லிம் சமூகத்தில் பிறந்தாலும் அப்துல் கலாமை கொண்டாடக்கூடியவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய வாதம் என்னவென்றால் அவர் மதத்தை கடந்தவர், மதத்தை கடந்து அனைத்து தத்துவங்களையும் உயர்த்தி பேசக்கூடியவர், ஒரு மதச்சார்பற்ற தலைவராக வாழ்ந்து காட்டியவர் என்றெல்லாம் அப்துல் கலாமுக்கு ஒரு புகழ் மாலை சூட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட அப்துல் கலாமை ஒரு மத அடையாளத்துக்குள் கொண்டு நிறுத்துவது எப்படி சரியாகும்? இப்போது அவருக்கு பக்கத்தில் பகவத்கீதையை வைத்திருப்பதன் மூலம் இந்த அரசை இயக்கக்கூடியவர்கள், ஆளும் தரப்பினர் அவரை ஒரு மத அடையாளத்துக்குள் கொண்டு வந்து சுருக்கி வைத்திருக்கிறார்கள். அவர் ஐநாவில் போய் திருக்குறளை மேற்கோள் காட்டியவர். திருக்குறளை பற்றி அவர் மேற்கோள் காட்டாத இடமே இல்லை. திருக்குறள் மீது ஒரு ஆழ்ந்த காதல் உடையவர். திருக்குறள் எந்த மதத்திற்கும் சொந்தமான, எந்த மத கருத்துக்களையும் தனித்து சொல்லுகிற ஒரு நூல் அல்ல. அது ஒரு பொதுமறை, எல்லா மக்களும் பின்பற்றக்கூடிய, எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொதுமறை. அந்த திருக்குறளை அவருக்கு பக்கத்தில் வைத்திருந்தால் இந்த சர்ச்சையே வந்திருக்காது. அல்லது அவருடைய அறைகளில், அதாவது குடியரசுத் தலைவர் அறையாக இருந்தாலும் சரி, அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வகுப்பெடுக்கக்கூடிய அந்த ஒரு பணிக்காக அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அந்த அறையாக இருந்தாலும் சரி, அவர் மறைவுக்கு பின் அந்த அறையெல்லாம் எப்படி இருக்கிறது என்று படம் பிடித்து ஊடகங்களில் போட்டார்கள், பத்திரிகைகளில் வெளிவந்தது. அப்போது அந்த அறையில் அவர் தொழுகைக்கான விரிப்பையும் திருக்குரானையும் வைத்திருந்ததை பார்க்க முடிந்தது. ஆக அவர் மறையக்கூடிய அந்த நொடி வரை திருக்குரானை ஆழ்ந்து படிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அதை அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் எளிமையை கடைபிடிப்பதற்கும், நேர்மையை கடைபிடிப்பதற்கும், பொது வாழ்வில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கும் அடிப்படையாக அமைந்தது குரானினுடைய கூற்றுக்களை நான் எடுத்துக்கொண்டதான் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்.
ஆக அவர் குரானை படித்தார், குரானை உள்வாங்கினார், அதை வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார் என்பதற்காக அந்த இடத்தில் குரானை யாரும் வைக்கவில்லை. அவர் திருக்குறள் படி வாழ்ந்தார் என்பதற்காக திருக்குறளை வைக்கவில்லை. ஆனால் பகவத்கீதையை படித்து அதனுடைய உயர்ந்த கருத்துக்களை மேற்கோள் காட்டினார் என்கிற ஒற்றை தன்மையை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கே பகவத்கீதையை வைத்து அவரை ஒரு மத அடையாளத்துக்குள் சுருக்குவது எந்த வகையில் சரி? ஆக மத்திய அரசு செய்திருப்பது ஒரு மிகப்பெரிய அப்பட்டமான ஒரு மீறல், மரபு மீறல். எனவே அப்துல் கலாமை மீண்டும் மீண்டும் தங்கள் எண்ணப்போக்குக்கு ஏற்ப காட்டுவது என்றுதான் அவர்கள் மீண்டும் மீண்டும் செய்கிறார்களே தவிர அவரை ஒரு பொது தன்மையோடு காட்டுவது என்பதிலிருந்து அவர்களே தவறு செய்கிறார்கள். எனவே இது கண்டிக்கத்தக்கது. அந்த இடத்தில் திருக்குறள் வைக்கப்பட வேண்டும், அல்லது அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு தலைவராக இருந்தார். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய குடியரசுத் தலைவர் என்கிற பொறுப்பில் இருந்தார். எனவே கான்ஸ்டியூஷன் புக், அதாவது அரசியலமைப்பு சட்ட அந்த புத்தகத்தை அவருக்கு பக்கத்தில் வைத்தால் கூட பொருத்தமாக இருக்கும். குடியரசுத் தலைவராக இருந்தவர், இந்தியாவினுடைய எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற புத்தகம் என்பது கான்ஸ்டியூஷன் தான். அதுதான் எல்லா மக்களுக்குமான சட்டமாக இருக்கிறது. அதை வைத்துவிட்டு போகலாம். அதற்கு ஒரு பொதுத்தன்மை இருக்கிறது. திருக்குறளுக்கு ஒரு பொதுத்தன்மை இருக்கிறது. அதை விடுத்து பொதுவான அந்த மனிதரின் பக்கத்தில் ஒரு மதச்சார்புள்ள அல்லது ஒரு இனச்சார்புள்ள புத்தகத்தை வைப்பது என்பது ஏற்புடையதல்ல, அது கண்டிக்கத்தக்கது. மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசு இந்தியா முழுவதும் தன் கைக்குள் கொண்டு வர வேண்டும், அனைத்து மாநிலங்களையும் தன்வசப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தீராத அதிகார வெறியில் அலைந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பெரும்பான்மை பெற்று ஒரு மாநிலத்தை ஆள்வதை புரிந்து கொள்ள முடிகிறது. அது மக்கள் அவர்களுக்கு அளித்திருக்கிற ஜனநாயக தீர்ப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அதிகாரம் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்காத இடங்களில் பெரும்பான்மை வலிமையை அவர்களுக்கு மக்கள் கொடுக்காத நிலையிலும் கூட எல்லா மாநிலத்திலும் இன்றைக்கு அவர்கள் மிக மூர்க்கமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி கவலைப்படாமல், மரபுகளை பற்றி கவலைப்படாமல், ஜனநாயக மாண்புகளை பற்றி கவலைப்படாமல், துளியும் கூட அது பற்றியெல்லாம் சிந்திக்காமல் தாம் நினைப்பதை அப்படியே செய்து காட்டக்கூடிய ஒரு வழியை அவரை பின்பற்றுகிறார்கள். குறிப்பாக நாம் மேகாலயாவில் பார்த்தோம், கோவாவில் பார்த்தோம், டெல்லியில் பார்த்து கொண்டிருக்கிறோம், இப்போது புதுவையில் பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுத்த அரசுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய வகையில் ஆளுநர்களை கொண்டு இந்த பகுதிகளில் எல்லாம் தங்கள் வசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போது பீகாரில் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். என்ன என்றால், பீகார் மக்கள் மதச்சார்பற்ற அணிக்கு தங்களுடைய வாக்கு என்று வாக்களித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா எதிர்ப்பு அணிக்கு வாக்கு என்று வாக்களித்திருக்கிறார்கள். மோடி எதிர்ப்பு அணிக்கு வாக்கு என்று வாக்களித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு என்பதுதான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பீகாரில் முன்வைக்கப்பட்ட முழக்கம். மதவாதத்தைத்தான் பாஜக முன்வைத்தது. பாஜக அங்கே வளர்ச்சியை முன்வைத்து தேர்தலை எதிர்கொள்ளவில்லை. பீகாரில் பாரதிய ஜனதா தோற்றால், எதிரணி வெற்றி பெற்றால் பாகிஸ்தானில் கொண்டாட்டம் நடக்கும் என்று அமித்ஷா பேசினார். அப்படி என்றால் மத அடிப்படையில் அவர்கள் அந்த தேர்தலை மிக தெளிவாக எதிர்கொண்டார்கள். ஆக ஒரு பக்கம் மத அடிப்படையில் பாஜக வைத்த வாதத்தை நிராகரித்து, மதச்சார்பற்ற அணிகள் பாஜகவுக்கு எதிராக வைத்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு மக்கள் அந்த வாய்ப்பை வழங்கினார்கள் மதச்சார்பற்ற அணிக்கு. நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார். நிதிஷ்குமாருக்குத்தான் முழு ஆதரவு என்று மக்கள் முடிவெடுத்திருந்தால் நிதிஷ்குமார் இருக்கிற கட்சிகளிலே அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் நிதிஷ்குமார் வெறும் 71 இடங்கள் தான் வெற்றி பெறுகிறார். லல்லு பிரசாத் யாதவுடைய ராஷ்ட்ரிய ஜனதாதளம் 80 இடங்களை பிடிக்கிறது, காங்கிரஸ் இதர இடங்களை பிடிக்கிறது. இப்படி அந்த கூட்டணி ஒரு வலிமையை பெறுகிறது. அந்த கூட்டணி பெற்ற வலிமையின் அடிப்படையில் தான் நிதிஷ்குமார் முதலமைச்சராகிறார். இந்த நிலையில் அந்த கூட்டணி தர்மத்தை மதிக்காமல், மக்கள் மதச்சார்பற்ற அணிக்கு கொடுத்த வாக்குகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், எந்த அணிக்கு எதிராக மக்கள் வாக்களித்தார்களோ அந்த அணிக்கே ஆதரவு கொடுக்கக்கூடிய, அந்த அணியோடு சேர்ந்து ஆட்சியை மீண்டும் கைப்பற்றக்கூடிய ஒரு படுகொலையை, ஜனநாயக படுகொலையை நிதிஷ்குமார் நிகழ்த்தியிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது இந்தியாவில் பாரதிய ஜனதா நினைப்பதை நடத்துகிற ஒரு ஏவல் பணி. அதைத்தான் நிதிஷ்குமார் செய்திருக்கிறார். ஏனென்றால் அவர் 2013 இறுதியில் பிரதமர் வேட்பாளராக மோடி முன்னிறுத்தப்பட்ட போது மிக மூர்க்கமாக எதிர்த்தவர், முதல் குரல் கொடுத்தவர் நிதிஷ்குமார் தான். நான் ஏற்க மாட்டேன் மோடியை என்று சொல்லி அறிவித்தார். அதனால் என்னுடைய
பதவி போனாலும் பரவாயில்லை என்று சொன்னார். அதனால் எவ்வளவு பெரிய இழப்புக்கும் நான் தயார் என்று அறிவித்தார். அதன்படியே செய்தும் காட்டினார். ஆக மோடியை எதிர்த்து 2013 என்ன கருத்தை அவர் முன்வைத்தாரோ அந்த கருத்து இன்னும் வலுப்பெற்றிருக்கிறது சொல்லப்போனால். ஏனென்றால் மோடி பிரதமராக வந்த பிறகு மதவாத நடவடிக்கைகள் அதிகரித்திருக்கின்றன. நாடு இதுவரையிலும் சந்திக்காத பல்வேறு புதிய நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. மத ரீதியாக இந்த நாடு பிளவுபட்டு கொண்டிருக்கிறது. மத ரீதியான வெறி உணர்வு கூர்மைப்படுத்தப்படுகிறது. மக்கள், சாதாரண மக்கள் இழுத்து போட்டு அடித்து கொல்லப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மதவாத அடிப்படையிலான சட்டங்கள், திட்டங்கள் ஒவ்வொன்றாக நடைமுறைக்கு வருவதை பார்க்கிறோம். ஆக 2013 எதற்காக நிதிஷ்குமார் அந்த நிலைப்பாடை எடுத்தாரோ அந்த நிலைப்பாட்டை இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய அளவுக்குத்தான் நாட்டில் நிலைமை இந்த 3-4 ஆண்டுகளில் ஆகியிருக்கிறது. ஆக நிதிஷ்குமார் அன்றைக்கு எடுத்த நிலைப்பாட்டை இன்னும் உறுதியாக தீவிரமாக முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு நாடு போயிருக்கும் போது அதே நிதிஷ்குமார் அந்த நிலைப்பாட்டை அப்படியே கைவிட்டுவிட்டு மோடியிடமே சரணடைவது என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பது மிகப்பெரிய துரோகம். அதாவது மதச்சார்பற்ற அணிக்கு அவர் இழைத்திருக்கிற மிகப்பெரிய துரோகம், மதச்சார்பற்ற அரசியலுக்கு இழைத்திருக்கிற ஒரு துரோகம். இதில் பாரதிய ஜனதா நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறையை பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் பெரும்பான்மை பலமுள்ள ஒரு கட்சி தனக்கான ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை, அதாவது முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது. இவர்தான் எங்களுடைய முதலமைச்சர் என்று தேர்ந்தெடுத்து ஆளுநரிடம் போய் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறது. அதிமுக சசிகலா அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து விட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் கேட்கிறார்கள், ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார்கள். கோவையில் விழாவில் இருக்கக்கூடிய கவர்னர் அங்கிருந்து டெல்லிக்கு போகிறார், அங்கிருந்து மும்பைக்கு போகிறார், அங்கிருந்து இங்கே போகிறார், அங்கே போகிறார் என்று ஒரு வாரம் கவர்னரை காணவே இல்லை. அதற்கு பிறகு வருகிறார், இழுத்தடித்து ஒரு வழியாக வந்து சேர்கிறார். வந்து சேர்ந்த பிறகும் இந்த பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய கோரிக்கைக்கு ஏதாவது பதில் சொன்னாரா என்றால் பதிலும் சொல்லவில்லை. ஆக சசிகலா அவர்களுக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும் வரை அதற்கு பதிலே சொல்லாமல் அப்படியே காலம் கடத்தி தள்ளி போட்டு அவர் சிறைக்கு சென்ற பிறகு திரும்ப ஒரு இவர்களுக்கு ஏற்றார் போல ஒரு சூழ்நிலை அமைந்த பிறகு ஆட்சி அமைக்கக்கூடிய அழைப்பை விடுத்த ஒரு காட்சியை பார்த்தோம். இதே கவர்னர் கொண்ட இதே பாரதிய ஜனதா அரசு தான் அங்கே என்ன செய்கிறது என்றால் நிதிஷ்குமார் எப்போது ராஜினாமா செய்தார், எப்போது திரும்ப பதவியேற்றுக் கொண்டார் என்கிற ஒரு வேறுபாடே இல்லாத அளவுக்கு, இடைவெளியே இல்லாத அளவுக்கு மிக துரிதகதமாக ஆட்சி அமைக்க அவரை அழைக்கிறார் கவர்னர், பீகார் கவர்னர். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அடிப்படையில் பார்த்தால் கூட லல்லுடைய கட்சிக்குத்தான் அந்த வாய்ப்பை முதலில் வழங்க வேண்டும் கவர்னர். ஆனால் 80 இடங்களை கொண்ட லல்லுடைய அந்த கட்சியை அழைக்காமல் வெறும் 71 இடங்கள் கொண்ட நிதிஷை அவர் பதவியேற்க அழைக்கிறார் என்றால் இது ஏதோ திடீரென்று போகிற போக்கில் நடந்ததல்ல, அனைத்துமே திட்டமிடப்பட்டது. லல்லுடைய மகன் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பதுதான் இந்த உறவை முறிப்பதற்கு காரணம் என்றால் அது உண்மையான காரணம் அல்ல. ஏனென்றால் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வரும்போதே பாரதிய ஜனதா ஆதரவு நிலைப்பாட்டை நிதிஷ் எடுத்து விட்டார். அதுபோல குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் பாரதிய ஜனதா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து விட்டார். மதச்சார்பற்ற அணியின் சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார், அதுவும் பீகாரை சார்ந்தவரை வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார். மதச்சார்பற்ற அணியினுடைய ஆதரவோடு தான் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் அந்த மதச்சார்பற்ற அணியோடு எந்த கலந்தாயும் செய்யாமல் தான் தோன்றித்தனமாக, தன்னியல்பாக, தன்னிச்சையாக பாரதிய ஜனதாவை ஆதரிக்கக்கூடிய முடிவை அனைத்திலும் தொடர்ந்து எடுத்து வந்ததனுடைய நீட்சிதான் இந்த காட்சியுமே தவிர இது ஏதோ ஊழலுக்கு எதிரான ஒரு திடீர் எழுச்சி, ஊழலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் நிதிஷ்குமார் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் லாலுடைய மகன் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவர் அல்ல, ஆனால் லாலு தண்டிக்கப்பட்டவர். ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டு சிறையிலிருந்து இப்போது வெளியே வந்திருப்பவர். ஆக ஊழலுக்கு எதிராகத்தான் நிதிஷ்குமார் இவ்வளவு பெரிய கொந்தளிப்பை காட்டுகிறார் என்றால் அவர் லாலுவோடு எப்படி சேர்ந்தார், லாலுவோடு சேர்ந்து எப்படி பீகார் முழுவதும் வலம் வந்தார், லாலுவோடு சேர்ந்து எப்படி மக்களிடம் போய் ஓட்டு கேட்டார். ஆக ஊழலுக்கு எதிரானது தான் நிதிஷ்குமார் நிலைப்பாடு என்றால் லாலுவோடு சேரலாமா, தண்டிக்கப்பட்டவரோடு சேரலாமா, அவரோடு சேர்ந்து ஓட்டு கேட்டு போகலாமா, அந்த ஓட்டுக்களின் அடிப்படையில் கிடைத்த வெற்றியை அறுவடை செய்யலாமா, அந்த அறுவடையை கொண்டு முதலமைச்சர் ஆகலாமா? ஆக பொது வாழ்வில் தூய்மை, ஊழலுக்கு அப்பாற்பட்டவன் என்பதில் நிதிஷ்குமார் உறுதியாக இருந்தால் லாலுவோடு சேர்ந்திருக்கவே முடியாது. தண்டனை பெற்றவரோடு சேர்ந்தாரே, ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட போது சேரும்போது கூட, தண்டிக்கப்பட்டவரோடு சேரும்போது கூட அவருக்கு உறுத்தவில்லை. ஆனால் ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டவுடன் அவருக்கு உறுத்துகிறது, ஆட்சியை விட்டு போகிறேன் என்று சொல்லி ராஜினாமா செய்கிறார் என்றால் அது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை அல்ல, அது பாஜகவினுடைய எண்ணப்போக்குக்கு ஏற்ப அவர் எடுத்திருக்கிற நடவடிக்கை என்றுதான் பார்க்க வேண்டும். மேலும் இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது நிதிஷ்குமார் பதவியை துறந்துவிட்டு அப்படியே போய்விட்டார்,
நான் தேர்தலை எதிர்கொண்டு விடுகிறேன், மக்களிடம் நான் போய் இந்த பிரச்சனையை சொல்லி மீண்டும் தேர்தல் வரட்டும், மக்கள் வாக்களிக்கட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று போனால் அவர் ஊழல் எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் எடுத்திருக்கிற நிலைப்பாடு என்பது லாலுடைய மகன் மீதான குற்றச்சாட்டை காரணம் காட்டி பதவியை துறந்துவிட்டு நேராக எங்கே போகிறாருன்னா பிஜேபிகிட்ட போய் சரணாகிறார். இப்போ பிஜேபி இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்ட கட்சியா, அது ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சியா? மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல் எந்த கட்சியின் ஆட்சியில் நடக்கிறது? கர்நாடகத்தில் எடியூரப்பா யார்? பங்கஜ் முண்டை யார்? மகாராஷ்டிரத்தில் நாடு முழுவதும் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார்களே. இன்றைக்கு வெங்கைய நாயுடைய மகள் அது போன்ற ஒரு நிலையில் சிக்கியிருக்கிறாரே. எத்தனை உதாரணங்கள் சொல்ல முடியும்? ஒரு சட்டப்புறம்பான விஷயத்திற்காக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனால் ஒருவர் பதவியில் நீடிக்கக்கூடாது என்றால் அத்வானி நீடிக்கலாமா? உமா பாரதி நீடிக்கலாமா? மத்திய அமைச்சர்களாக இருக்கிறார்களா இல்லையா? அவர்கள் மீதெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கிறதா இல்லையா? வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? ஆனால் வழக்கை பற்றி கவலைப்படாமல் அவர்களெல்லாம் பதவியில் இருக்கும்போது குற்றச்சாட்டு பதிவாகிவிட்ட லாலு மகன் மட்டும் பதவியில் நீடிக்கக்கூடாது என்று நிதிஷ் சொல்வது எந்த வகையில் சரி? ஆக நீங்கள் அளவுகோலை எல்லாருக்குமாக வையுங்கள், பொதுவாக வையுங்கள். ஆனால் நீங்கள் செலக்டிவாக ஒரு குறிப்பிட்ட நபர் மீது மட்டும் வைத்துவிட்டு அதை தொழிலாகவே செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு கட்சியிடம் போய் நீங்கள் சரணடைவது என்பது ஊழலை எதிர்க்க அல்ல, பொது வாழ்வில் நேர்மை நிரூபிக்க அல்ல, அப்பட்டமாக ஒரு மதவாத அரசியலுக்கு துணை போகக்கூடிய செயலன்றி வேறல்ல. தமிழ்நாட்டிற்கு என்று ஏராளமான கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கின்றன. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு செய்து தர வேண்டிய கோரிக்கைகள் அப்படியே கிடப்பில் கிடக்கின்றன. எத்தனையோ அம்சங்களில் மாநில அரசு போய் கேட்டுக்கொண்டிருக்கிறது, எதுவும் கிடைக்கவில்லை. வறட்சி நிவாரணம் கேட்கிறார்கள், கிடைக்கவில்லை. நீட் தேர்வில் விலக்கு கேட்கிறார்கள், கிடைக்கவில்லை. பல்வேறு விஷயங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். மீனவர்களுக்கான தீர்வு எதுவுமே கிடைக்கவில்லை. காவிரி மேலாண்மை வாரியம், விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். எந்த போராட்டத்திற்கும் தீர்வும் கிடைக்கவில்லை, விடிவும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த அதிமுக அரசு தங்களுடைய ஆதரவை பாரதிய ஜனதாவுக்கு வழங்குகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்த அடிப்படையில் வழங்குகிறார்கள். என்ன காரணத்தின் அடிப்படையில் வழங்குகிறார்கள்? நாங்கள் இந்த கோரிக்கைகள் எல்லாம் வைத்தோம், மாநில நலன் சார்ந்து இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, எனவே இந்த அடிப்படையில் நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்றால் கொடுத்திருக்கிறார்கள்? கொடுக்கவில்லை. ஆக தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றால் வேறு எந்த கோரிக்கை ஏற்கப்பட்டதனால் இந்த ஆதரவை கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அவர்களின் கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த அரசு என்பது முழுக்க ஊழலில் திளைத்திருக்கிற அரசு. எத்தனை துறைகளில் என்னென்ன வகையான முறைகேடுகள், ஊழல்கள் இருக்கின்றன என்று இங்கே பட்டியல் போட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே EVK இளங்கோவன் அவர்கள் அந்த பட்டியலை கொண்டு போய் ஆளுநரிடம் கொடுத்தார், நடவடிக்கை எடுக்க சொல்லி அப்போதே. ஆக இன்றைக்கு அவரும் இல்லை, ஜெயலலிதா அவர்களும் இல்லாத நேரத்தில் இன்றைக்கு கட்டுக்கு அடங்காமல், எந்த கட்டுக்குள்ளும் நிற்காமல் நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முறைகேடுகள், ஊழல் தலைவிரித்தாடுகிறது. இப்படிப்பட்ட இந்த ஊழல் முறைகேட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய துறை என்பது வருமான வரித்துறை, மைய புலனாய்வுத்துறை என்று பல துறைகள் இருக்கிறது. அந்த துறைகளெல்லாம் இவர்கள் மீது வந்து பாயாமல் அங்கங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாய்வது போல் பாய்ந்து அப்படியே நடவடிக்கைகள், மேல் நடவடிக்கைகள் இன்றி அங்கங்கே நிற்கிறது. இதுதான் காரணம். ஆக தாங்களுடைய முறைகேட்டை தண்டிப்பதற்கு மத்திய அரசு தயாராகிவிடக்கூடாது. மத்திய அரசுக்கு இணங்கி போய்விட்டால் இதிலிருந்து நாம் விடுதலை பெற்றுவிடலாம் என்கிற அந்த ஒரு நோக்கத்தில் ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு எதுவும் கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதில் மத்திய அரசை குளிர்விக்கும் நடவடிக்கை மாநில அரசு எடுக்கிறது. எப்படி என்றால், மாநில அரசுக்கு எதிராக இங்கே பல்வேறு போராட்டங்கள் நடக்கிறது. அப்படி போராட்டம் நடத்தக்கூடிய யார் மீது மாநில அரசு இவ்வளவு மூர்க்கத்தனமாக பாயவில்லை, அதாவது குண்டர் சட்டம் போடக்கூடிய அளவுக்கு பாயவில்லை. ஆனால் மத்திய அரசினுடைய திட்டங்களை எதிர்த்து தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துபவர்கள், மத்திய அரசை விமர்சிப்பவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிப்பவர்கள், RSSஐ விமர்சிப்பவர்கள், மோடியை விமர்சிப்பவர்கள் குறிவைத்து கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் மீது தான் குண்டர் சட்டம் பாயப்படுகிறது. ஆக மாநில அரசுக்கு தன்னை எதிர்த்தால் கூட கோபம் வரவில்லை, ஆனால் மத்திய அரசை எதிர்த்தால் கோபம் வருகிறது என்றால் இங்கே நடப்பது அதிமுக ஆட்சி அல்ல, பாரதிய ஜனதா ஆட்சி என்பது இந்த கைதுகளின் மூலம் நிரூபணமாகி இருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தலித் படுகொலைகள் அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. மிகவும் கொடுமையான ஒரு சூழல். அதாவது படுகொலை இல்லாத நாட்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்றாடம் படுகொலைகள்.
இங்கே எந்த பாதுகாப்பும் இல்லை. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னணி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் குறிவைத்து கொல்லப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இங்கே பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. இந்துத்துவ அமைப்பை சார்ந்த கட்சிகளை சார்ந்த தலைவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து என்கிற சூழலில் அந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே எங்களுடைய தலைவருக்கே பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. எவ்வளவோ அச்சுறுத்தல் இருந்த போதும் கூட அவர் போகிற வழியெல்லாம் பல இடங்களில் அவருடைய வாகனத்தின் மீது கல்லெறி தாக்குதல் நடந்திருக்கிறது. தஞ்சையில் அவர் கொடியேற்ற போன இடத்தில் அவருடைய உயிருக்கே உலை வைக்கக்கூடிய அளவுக்கு சக்திகள், சாதியவாத சக்திகள் கைது செய்யப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். அப்படி அச்சுறுத்தல் இருந்த போதும் கூட, அது வெளிப்பட்ட போதும் கூட அரசு அவருக்குரிய பாதுகாப்பை வழங்கவில்லை. ஒரு மாபெரும் மக்கள் தலைவருக்கே அந்த நிலைமை. ஆக அவருக்கே அந்த நிலைமை என்னும்போது சாதியவாத சக்திகள் பார்க்கிறார்கள், ஊக்கம் பெறுகிறார்கள். இங்கே நம்மை தடுப்பதற்கு யாரும் இல்லை, நம்மை கட்டுப்படுத்துவதற்கு யாரும் இல்லை, அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் அரசு தயாராக இல்லை, எனவே நாம் நினைத்ததை செய்யலாம் என்கிற அந்த துணிச்சல் அவர்களுக்கு அங்கிருந்தான் வருகிறது. எனவே இது அரசு உடனடியாக கவனம் எடுத்து இந்த குற்றவாளிகள் மீது, கொலையாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை தண்டிக்க வேண்டும். தலித் படுகொலைகள் இவ்வளவு மூர்க்கத்தனமாக நடப்பதற்கான அடிப்படை காரணமே இங்கே சாதியவாத சக்திகள் அதை ஒரு இயக்கமாக முன்னெடுத்து தலித்துகளுக்கு எதிரான வெறுப்பை பொதுவில் கக்கி வருவதுதான். பொதுவில் அதற்காக இயக்கமே நடத்துகிறார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் மிக வெளிப்படையாக தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு என்று ஏற்படுத்தி போகிற இடங்களிலெல்லாம் அது குறித்து பேசி ஒரு வெறுப்பை விதைத்து வருகிறார். அவர் அப்படி வெறுப்பை வெளிப்படையாக விதைக்க ஆரம்பித்த பிறகுதான் இந்த 4 ஆண்டுகளில் மிக மோசமாக சாதிய மோதல்கள் நடக்க தொடங்கியிருக்கின்றன, தாக்குதல்கள் நடக்க தொடங்கியிருக்கின்றன. தலித்து குடிசைகள் கொளுத்தப்படுவதும் தலித் இளைஞர்கள் கொல்லப்படுவதும் தொடர்கிறது. இது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, இதற்கு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கே தண்டனைகள் முறையாக வழங்கப்படாதது தான் அவர்களுக்கு இது தொடர்பான ஒரு ஊக்கத்தையும் துணிச்சலையும் கொடுக்கிறது. யாரும் நம்மை கேட்க மாட்டார்கள், நமக்கு பேசுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்கிற துணிச்சலோடு அவர்கள் போய் இதையெல்லாம் செய்கிறார்கள். இது மிகவும் ஒரு ஆபத்தான சூழல், தமிழ்நாட்டினுடைய இயல்புக்கு எதிரான சூழல். தமிழ்நாடு ஒரு பெரியார் பக்குவப்படுத்திய ஒரு மண் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். சாதியவாத மதவாத சிந்தனைகளுக்கு இங்கே இடமில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் ஆணவ கொலைகளும், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்புநிலை மக்கள் படுகொலை செய்யப்படக்கூடிய காட்சிகளும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதை நாம் உடனடியாக அனைத்து ஜனநாயக சக்திகளும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கு எதிராக போராடுவதற்கும் இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் முன்வர வேண்டும். மோடி அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எதிர்த்து நாம் பேசினால் உடனே பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னவென்றால், அவர்கள் வைக்கிற கேள்வி என்னவென்றால், காங்கிரஸ் ஆட்சி தானே இதையெல்லாம் கொண்டு வந்தது, காங்கிரஸ் ஆட்சி தானே இதையெல்லாம் முன்னெடுத்தது, அப்போது நீங்கள் அதனோடு கூட்டணியில் தானே இருந்தீர்கள், நீங்கள் இப்போது எதிர்ப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கிறார்கள். அடிப்படையில் நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தோம் என்பது உண்மை, அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் காங்கிரஸ் கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோமா என்றால் அதுவும் இல்லை. காங்கிரஸ் ஆதார் அட்டையை கொண்டு வந்தது, நாங்கள் எதிர்த்தோம். காங்கிரஸ் நீட் தேர்வை கொண்டு வந்தது, நாங்கள் எதிர்த்தோம். காங்கிரஸ் இந்தியை அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுமொழி என்கிற அந்த முனைப்பை எடுத்தபோது நாங்கள் எதிர்த்தோம். காங்கிரஸ் கூடங்குளத்தில் அணு உலையை விரிவுபடுத்த நினைத்த போது நாங்கள் எதிர்த்தோம். காங்கிரஸ் நியூட்ரினோ திட்டத்தை கொண்டு வந்த போது நாங்கள் எதிர்த்தோம். காங்கிரஸ் 3 தமிழர் விடுதலைக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்திய போது நாங்கள் அதை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்தினோம், எதிர்த்து களத்திலும் போராடினோம். ஆக காங்கிரஸ் கொண்டு வந்தது என்பதற்காக காங்கிரஸை எதிர்க்காமல் இல்லை. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், காங்கிரஸ் கொண்டு வந்தபோது பாரதிய ஜனதா அதை எதிர்த்ததா இல்லையா, அதுதான் கேள்வி. காங்கிரஸ் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது உண்மைதான். அப்போது குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, குஜராத் அரசினுடைய நிலைப்பாடு என்ன, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் நீட் தேர்வை கொண்டு வந்தது உண்மைதான். அப்போது பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் ஆதார் அட்டை கொண்டு வந்தது உண்மைதான். அப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? அனைத்து அடிப்படை தேவைகளுக்கும் ஆதாரை கட்டாயமாக்க வேண்டும் என்று காங்கிரஸ் அறிவிப்பு செய்தபோது பாரதிய ஜனதா அதை எதிர்த்ததா இல்லையா? மோடி அதை எதிர்த்தாரா இல்லையா? ஆக மோடி எதையெல்லாம் எதிர்த்தாரோ இன்றைக்கு அதையே மிக மூர்க்கத்தனமாக கொண்டு வருகிறார். காங்கிரஸ் கொண்டு வந்ததை விடவும் அதில் இன்னும் கூடுதலான பிரிவுகளை சேர்த்து இன்னும் அதை வலிமைப்படுத்தி அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் பார்க்கிறோம். ஆக எங்களை நோக்கி அந்த கேள்வி வைப்பதற்கு முன்னால் பாரதிய ஜனதா தன்னை நோக்கி அந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளட்டும். இதை நாம் எதிர்த்தோமா இல்லையா?
நாம் இதை ஏற்றுக்கொண்டோமா மறுத்தோமா என்று அவர்கள்தான் அவர்களை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டும். அன்றைக்கு பாரதிய ஜனதா இதையெல்லாம் எந்த அடிப்படையில் எதிர்த்ததோ அந்த நியாயங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கின்றன. ஆனால் அவர்கள்தான் மாறியிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை. நாங்கள் காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தாலும் இந்த திட்டங்களை எதிர்த்திருக்கிறோம், பாரதிய ஜனதா கொண்டு வந்தாலும் திட்டங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக காங்கிரஸ் இப்படியெல்லாம் செயல்படுகிறது, இதை மாற்றி வேறு ஒரு நல்ல ஆட்சியை தருவோம் என்று தானே பாரதிய ஜனதா மக்களிடம் ஓட்டு கேட்டது. இதையெல்லாம் காங்கிரஸ் செய்கிறது. இதெல்லாம் வராமல் தடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், வலிமையான பிரதமர் அந்த இடத்தில் அமர வேண்டும் என்று தானே மோடி பரப்புரை செய்தார். இப்போது நீங்கள் வந்த பிறகு, அதாவது நீங்கள் சொன்ன அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு மக்கள் உங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்த பிறகு நீங்களும் திரும்ப வந்து காங்கிரஸ் செய்ததே செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன வேறுபாடு? அப்படி என்றால் நீங்கள் மக்களிடம் ஏன் காங்கிரஸை எதிர்த்து வாக்கு கேட்டீர்கள்? காங்கிரஸ் இதையெல்லாம் செய்திருக்கிறது, இதை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு எங்களுக்கு வாக்கு கொடுங்கள் என்றெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் காங்கிரஸ் அகற்றப்பட வேண்டும், பாரதிய ஜனதா வந்தால் காங்கிரஸ் செய்கிற அத்தனை தவறுகளும் சரி செய்யப்படும் என்று சொல்லித்தானே ஓட்டு கேட்டீர்கள். அதன் அடிப்படையில் ஆட்சியில் அமர்ந்தீர்கள். இன்றைக்கு காங்கிரஸ் செய்ததை விடவும் மோசமாக இது போன்ற விஷயங்களில் தவறு செய்வதுதான் பாரதிய ஜனதாவினுடைய அந்த இலக்கணமாக இருக்கிறது.